நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். முழு முதல் கடவுளான விநாயகனை போற்றி நமது ஆண்டு விழாவினை துவங்குவோம். தங்களின் இனிமையான குரலில் இறை வணக்கம் பாட பாகநேரியை சேர்ந்த செல்வி சந்தியா மற்றும் செல்வி பூஜா கணேஷை அன்போடு அழைக்கிறேன். கணபதி போற்றி, வேளமுகத்து விநாயகனே, வந்தருள்வாய் கணநாயகனே, வேளமுகத்து விநாயகனே, வந்தருள்வாய் கணநாயகனே, விக்ன நிவாரண தாயகனே, வித்தக சிவனருள் பாலகனே, விக்ன நிவாரண தாயகனே, வித்தக சிவனருள் பாலகனே, சந்நிதி வந்தேன் உந்தனை கண்டேன் முன்னவனே கணநாயகனே, சந்நிதி வந்தேன் உந்தனை கண்டேன் முன்னவனே கணநாயகனே, எத்தனை பிறவி எடுத்தெடுத்தாலும் நீ அருள்வாய் கணநாயகனே, எத்தனை பிறவி எடுத்தெடுத்தாலும் நீ அருள்வாய் கணநாயகனே, அத்திமுக பெருமானுனை அடைந்தேன் நித்தமருள் கணநாயகனே, அத்திமுக பெருமானுனை அடைந்தேன் நித்தமருள் கணநாயகனே, 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 ஞானஸ்வரூபிணி சரஸ்வதி நாத வினோதினி. புன்னகை மாறாத முகம், அழகு தமிழில் வணக்கம், எங்கும் எப்போதும் அனைவருக்கும். நகரத்தார் குழந்தைகளின் நல்லதொரு முன்னேற்றத்திற்காக நேரத்தையும் ஆற்றலையும் தந்து பணியாற்றுகிற ஆத்தங்குடி காரரிவர். வணக்கமே இவருக்கு முதல் எழுத்தாம். திரு வணக்கம் சுப்பிரமணியம் அண்ணன் அவர்களை வருக வரவேற்புரை தருக. வேழ முகத்து விநாயகன் தன் திரு பொற்றாளை பணிகுவாம் தாழ்ந்து. இந்த ஒரு நல்ல மேடையிலே சோசோமி ஐயா போன்ற மிகச்சிறந்த ஒரு ஆளுமை பேசவிருக்கிறார்கள். எனக்கு என்ன வருத்தம்னா, 10 மணிக்கு கூப்பிட்டா நம்ம ஆளுங்க இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் ஒரு வருத்தமே தவிர மற்றபடி நிச்சயமாக ஒரு கூட்டம் நிரம்பி இருக்கும்னு நம்புகிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. வருகை பதிக்கு இந்த ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் என்பது 9978 துவங்க பெற்றது. நீண்ட வரலாறு இருந்தாலும் பக்கத்தில் உள்ள ஒரு 11 ஊர்களை சேர்த்து 23 ஜூன் 24 அன்று இது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சங்கமாக உருவாக்கியது. அதற்கு எங்களுடைய நிர்வாகத்தை சேர்ந்த தலைவர் ஐயா, செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் மிகவும் முயன்று இவ்வளவு அழகாக இதை பண்ணியிருக்க, நிறைய உழைப்பை கொடுத்து ஓராண்டிலேயே எல்லோர் மனதிலும் நிற்கும் அளவிற்கு செயலாற்றியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வருக வருக என்று அழைப்பதில் நான் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். அடுத்ததாக சோசோமி ஐயா. சோசோமி ஐயா கண்ணதாசனே சொல்லியிருக்காரு, சொல்லுக்கு சொல் மீறும் ஒவ்வொரு சொல்லும் இன்னொரு சொல்ல மீறக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய ஐயா அவர்கள் இன்றைக்கு சிறப்புரையாற்றவிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்கள் பணிந்து ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் நாராயணன் ஐயா தமிழில் அதீத பற்றுடையவர்கள். அவர்களுடைய ஆட்சி, மங்கையாச்சி உடுக்கடி பாட்டெல்லாம் அவ்வளோ அழகாக பாடுவாங்க. அவ்வளவு நல்ல தமிழ் பற்று உடையவங்க.
அவங்க தான் 9978 ஆரம்பிக்கும் போதும் ஒரு நிறுவனராக இருந்து எல்லோருடையும் சேர்ந்து பண்ணாங்க. இப்போவும் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய செயலாளர், அவர் மிக துடிப்புடைய இளைஞர். ஒரே ஆள் என்ன வேணாலும் பண்ணிடுவார். அவருக்கு எப்படின்னா ஒரு ஒர்க் மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், செவ்விய அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார்னு குமரகுருபரர் ஒருவேளை இவரை பார்த்து பாடியிருப்பாரோன்னு தோன்ற அளவுக்கு மிக அழகாக செயலாற்றி கொண்டிருப்பவர். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். துணை செயலாளர் மிக அருமையான, எங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், பூஜை ஆகட்டும், அவர் ஒரு அருளிசை மணி, மிக அழகாக பாடக்கூடியவர். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பொருளாளர் திரு சாத்தப்பன் அவர்கள், நெற்குப்பையை சார்ந்தவர்கள். அவர்கள் இப்போது இந்த ஆண்டிலிருந்து அவர்கள் விலகி கொண்டு புது பொருளாளராக கண்ணப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பணியை செவ்வனே செய்தார்கள். அவரிடையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினர்களும் அவர்களுடைய பணிகளை இந்த கடந்த 10 நாட்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவு பேரும் அவ்வளவு ஈடுபாடோடு செஞ்சுருக்காங்க. அவர்களெல்லாம் வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறேன். பொதுக்குழு உறுப்பினர்கள் பல பேர் எங்களுக்கு நிறைய உற்சாகம் கொடுத்து, உத்வேகம் கொடுத்து, இங்கே இதை இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அவங்களே வருக வருகங்கிறேன். அதையெல்லாம் விட வெங்கட்ராமன் ஐயா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஐயாவோட பேச்சை கேட்கறதுக்காகவும் நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கும் வந்திருக்காங்க. ஐயா வருக வருக வருக. அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிகவும் மிக மகிழ்ந்து வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். 1978ஆம் ஆண்டு நமது சங்கம் உருவான முதல் நாளில் இருந்து தன்னலமற்ற உழைப்பும் தெளிவான நோக்கமும் கொண்டு செயல்பட்ட சங்கத்தின் நிறுவனர்களில் ஒருவர். ஐயாவின் முன்முயற்சியால் விருந்தாவன் நகர் சுப்பிரமணிய சுவாமிக்கு மயில் வாகனம், சூரன் வாகனம் நம் நகரத்தார்களால் வழங்கப்பட்டது. ஐயாவின் அனுபவமும் ஆலோசனைகளும் தற்போது நமது சங்கத்தின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருந்து வருகிறது. கீழச்சிவல்பட்டியை சேர்ந்த நம் சங்கத்தின் 90 வயது இளைஞரும் தலைவருமான திரு நாராயணன் ஐயா அவர்களை தலைமை உரை ஆற்ற பேரன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்க ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழுவுக்கு வருகை தந்துள்ள பேராசிரியர் ஐயா திரு சோமசுவாமி சுந்தரம் அவர்களுக்கும், சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் நம்ம அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் முதலில் 1978ஆம் ஆண்டு ஆதம்பாக்கத்தில் வசித்து வந்த நகரத்தார்களால் துவக்கப்பட்டது அனைவரும் அறிந்ததே. அக்காலகட்டத்தில் நமது சமுதாய கூடங்கள் நடத்தியும் உறுப்பினர்கள் குடும்ப நிகழ்ச்சிகளில் அனைவரும் பங்கேற்றும் சிறப்பித்து வந்தோம். பிருந்தாவன் நகர் ராஜவிநாயகர் ஆலயத்தில் தற்போது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அருள் பாலிக்கும் நமது குலத்தோன்றல் முருகனுக்கு கிருத்திகை தோறும் அபிஷேகம், சாகந்தோறும் அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்தோம். முக்கிய நிகழ்வாக ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழா நடத்தியும் கந்த பெருமானுக்குரிய வாகனங்கள் செய்து அளித்தும் சிறப்பாகும் இப்பணிகள் இன்றும் தொடர்ந்து நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆதம்பாக்கம், ஆலந்தூர், ஈக்காட்டு தாங்கல், கிண்டி, கீழ்கட்டிலே, கோயிலம்பாக்கம், மடிப்பாக்கம், நங்கநல்லூர், பள்ளிக்கரணை, புழுதிவாக்கம், துறைப்பாக்கம், வெளச்சேரி பகுதிகளில் உள்ள நம் சமுதாய குடிகள் ஒருங்கிணைந்து 2024ஆம் ஆண்டு முதல் ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் விரிவாக்கப்பட்டு அரசு பதிவு செய்யப்பட்டது. பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஆட்சிமார்களுக்கு என தனிப்பிரிவு குழந்தைகளுக்கு நம் சமுதாய பழக்க வழக்கங்கள், பாரம்பரியம், பண்பு குறித்த வகுப்பறைகள் ஆகியவற்றுடன் இளைஞர்களுக்கு கிரிக்கெட், பேட்மிண்டன் ஆகிய போட்டிகளில் பங்கேற்க வசதி வாய்ப்பும் நமது சங்கத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டது. இதில் முக்கியமாக சென்னை மாநகர் நகரத்தாருக்கென செட்டிநாடு வித்தியாசிரமம் பள்ளியில் நடத்தப்பெற்ற சதுரங்க போட்டியினை சொல்லலாம். ஏறத்தாழ 450 பேர் பங்கேற்ற மாபெரும் நிகழ்வினை வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம்.
தற்போது ஆலவிருட்சமாய் வளர்ந்துள்ள ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் மூத்த உறுப்பினர்கள் வழிகாட்டுதலின்படியும் இளைய சக்திகள் ஒருங்கிணைத்து பல்வேறு ஆன்மீக கலாச்சார இலக்கிய விளையாட்டு நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடத்தி வருவது பாராட்டத்தக்கது. நாம் அனைவரும் சேர்ந்து நகரத்தார்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய திருமண தேவைகள், வேலைவாய்ப்புகள் மற்றும் பல உதவிகளை சங்கத்தின் மூலம் செய்ய வேண்டும். இத்தருணத்தில் நமது சங்கத்தின் செயல்பாடுகளுக்கு ஊக்கமளித்தவர்கள், பொருள் உதவி செய்த நிகழ்வுகள் தடங்கள் இன்றி செயல்படுத்த நிதி உதவி செய்த புரவலர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் தொடர்ந்து நல்கி நமது நகரத்தார் சமுதாயம் சிறப்புறவும் இச்சங்கம் தெளித்து வளரவும் உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லால் சட்டம் காக்கும் வல்லவராம், செயலால் சமூகம் காக்கும் நல்லவராம், நிலத்தோடு நட்பும் நெஞ்சிலே நல்லுணர்வும் கொண்டவராம். பலர் இவருக்கு பசுஞ்சானம் என கூறிடுவர். சிவம் திருநீரு இவருடைய முயற்சியாம். ஆன்ம திருப்திக்காக தயாரிக்கின்றார் திருநீரு. சொக்கநாதபுரத்துக்காரர் இவர். மாதத்தின் முதல் பெயரை முதல் எழுத்தாய் கொண்டவராம். சங்கத்தின் புரவலராம் திரு சித்திரை ஆனந்தன் அண்ணன் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர இயலவில்லை. அண்ணனின் வாழ்த்துக்கள் நம் அனைவருக்கும். அரிமளத்துக்காரர் இவர். ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்தின் செயலாளர் இவர். தன்னலமற்ற உழைப்பு, ஆழமான பார்வை, அனைவரையும் ஒன்றிணைக்கும் பண்பு, திட்டமிட்ட செயல், தொலைநோக்கு சிந்தனை, சங்கத்தின் ஒற்றுமை இவை அனைத்தும் ஒருங்கிணைந்திருக்கும் நம் செயலாளர் திரு பழனியப்பன் அண்ணன் அவர்களை கடந்த ஆண்டு நம் சங்கத்தின் செயல்பாடுகளை விளக்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் தளர்ந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் சங்கம் ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா இவங்க 78 ஆரம்பித்தாங்க. ஐயாட்ட போய் நாங்கள் எல்லாம் கேட்டோம். கேட்டதுக்கப்புறமேல் வந்து பண்ணணுமா இதுன்னு பண்ணணும், நல்லா யோசிச்சுக்குங்க அப்படின்னாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முதல்ல நம்ம முருகன் கோயிலில் தான் கூட்டம் கூட்டினோம். அது ஒரு 30 பேர் வந்தாங்க. வந்து எல்லோரும் ஒன்றா இணைஞ்சு இந்த சங்கத்தை திருப்பி வந்து உருவாக்குவோம், திருப்பி நிறையா செயல் திட்டங்கள் தீட்டுவோம் அப்படின்னு சொல்லி இது ஆரம்பித்தது தான். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து நிறைய செயல்களை ஒரு வருடத்திலே செஞ்சு முடிச்சிட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அம்பு போடுற நிகழ்வு, அப்புறம் பிள்ளையார் நோன்பு, அதோட பெரிய இது என்னென்னா நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு விஷயங்கள் வேர்களை தேடின்னு ஒன்று நம்ம சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதம்பாக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அது நம்ம ஏஎம்எம் அவங்க சுப்பையா செட்டியார் தான் வந்து ஆரம்பித்து வச்சாங்க. அவங்க தான் இது தொடங்கினது. அவங்களே வந்து நம்ம இதெல்லாம் ஆரம்பித்து வச்சது ஒரு பெரிய இது உரியது. அவங்க நார்மலாக எந்த சங்க மீட்டிங்க்கு எதுக்குமே போக மாட்டாங்க. ஆனால் நம்மளோட சங்க மீட்டிங்க்கு வந்து அன்றைக்கி ரொம்ப நேரம் உட்காந்து அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க கிளம்புனாங்க. நம்ம பொதுக்குழு முன்னாடி தான் அவங்க கிளம்பியே போனாங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய பாராட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிக்கெட் போட்டி இப்போ போய் நல்லா விளாண்டாங்க. அதே மாதிரி பேட்மிண்டன் எல்லாம் நகரத்தார் சமூகத்தில் என்னென்ன இது இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சங்கத்திலேருந்து உறுதுணையாக நின்று எல்லா செயல் திட்டங்களையும் ஒருங்கிணைஞ்சு செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி எதிர்பார்க்காத செஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் சொன்னாங்க ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்கும் என்ன ஏது நிறையா போட்டிகள் இருக்குது. ஏன்னா அதே டயத்தில் மதுரையில் ஆரம்பித்தாங்க, நிறையா வருவாங்களா போன்னு சொல்லி நிறையா கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் அதையும் மீறி ஆரம்பித்தோன்னா நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 450 500 பேர் வந்தாங்க. வித் பேரண்ட்ஸோடு வந்து எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பிச்சு கொடுத்தாங்க. அதுக்கும் பெருசாக பாராட்டுறது வந்து குமாரராணி முத்தையா அவர்களுக்கு தான். அவங்க வந்து அவங்க பள்ளிக்கூடத்தையே வந்து நீங்கள் நல்லா 2 நாள் கூட எடுத்துக்கங்க, நல்லா பண்ணுங்கள், நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கருப்பையாண்ணன் தான் அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து எல்லாம் செஞ்சாங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இனி வருங்காலங்களில் நாங்கள் முனைப்படுறது என்னென்னா மகளிர் குழு ஒன்று இயற்றுறதுக்காக நான் நிறையா தவணை வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்காக முன் வந்தது ஒரு 5 பேர் வந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்தால் அது தனி குழுவாக ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்கள செயல் திட்டங்களெல்லாம் அவங்கள பண்ண சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஜென்ஸுங்களே இப்போல்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸுங்க பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஈடுபாடோடு செய்வாங்க பண்ணுவாங்கன்னு அது ஒரு இது பண்ணியிருக்கிறோம். அதுக்காண்டி எங்களுக்கு ஒரு இப்போ 5 லேடிஸ் வந்திருக்காங்க. நீங்கள் இன்னும் மற்றவங்க நிறைய பேர் வரணும். வந்தீங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பாக செயல்படலாம். ஏன்னா கோயில் சார்ந்த விஷயங்கள் நம்ம ஆதம்பாக்கத்தில் நிறையா பண்ணுறோம்.
அம்பு போடுற ஃபங்க்ஷனு, பிள்ளையார் நோன்பு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சிமார்கள் வந்து உறுதுணையாக இருந்தாங்கன்னா இன்னும் சீரும் சிறப்புமாக நடக்கும். குழந்தைங்க எல்லோரும் நிறையா பேர் வருவாங்க, வேர்களை தெரியும். அதே மாதிரி நாங்கள் இப்போ இன்னொன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். செஸ் அகாடமியில் இருந்து வந்து செஸ்ஸு ஃப்ரீயாக நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரதுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாங்கள் 2 இடத்துல ஆரம்பித்தாச்சு. குரோம்பேட்டில் ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், நடந்துகிட்டு இருக்கு 3வது வாரமாக. இன்றைக்கி வந்து அம்பத்தூரில் ஆரம்பிக்கிறோம். ஆமாம், அதே மாதிரி நம்ம ஆதம்பாக்கத்துலேயும் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அது இடம் மட்டும் கிடைக்கல, அது இடம் கிடச்சிருச்சுன்னா உடனே இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காண்டி, அது மெயினாக நம்ம எல்லா பிள்ளைங்களுக்கு எப்படி இனிமேல் வர கேரக்டர் எல்லாம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வணக்கண்ணனை வச்சு அது நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும், நம்ம சங்கத்தில் இருக்க இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் இந்த வருஷத்தில் எப்படியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கும் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் பேட்மிண்டன் வந்து இப்போ ஆரம்பிக்க போகுது அக்டோபர் மாதம். அதுக்கும் யார் யாருக்கு தேவையோ பேர்கள் கொடுங்க. பேர்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கும் காரைக்குடியில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறோம். அதுக்கும் வந்துடுங்க. அடுத்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அம்பு போடுற நிகழ்வு. அதுக்கு எல்லோரும் வந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு விழாவுக்கு அனைவரும் ஒத்துழைத்து பிரம்மாண்டமாக ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். மிக்க நன்றி அண்ணன். கணக்கில் துல்லியம், பரிவர்த்தனைகளில் ஒழுங்கு, பண்புகளாம் நகரத்தாருக்கு, அதன்படியே நடப்பவராம், நேர்மையிலும் தனது நிதி நிர்வாக திறமையாலும் பொருளாளர் பொறுப்பை பொறுப்பாக பார்த்தவராம், நெல்குப்பைக்காரர் இவர் அண்ணன் திரு சாத்தப்பன் அவர்களே சென்ற ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தந்திடவே வந்திடுக. அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் வணக்கம். நான் சென்ற ஆண்டுடைய கணக்கெல்லாம் வச்சுருக்கோம். நேரம் காரணத்தினால சுருக்கமாக சொல்லுகிறேன். விரிவாக வேணுங்களோ இந்த தனிப்பட்ட முறையில் அணுகிக்கலாம். மொத்த வருமானம் இது வரைக்கும் 7,14,414 ரூபா வருமானம் வந்திருக்கிறது. அதுக்கான செலவு வந்து நம்ம 5,86,725 பண்ணியிருக்கோம். இப்போ பேங்கில் 54,028 ரூபா வச்சுருக்கோம். கையில் கேஷ் 13,660 ரூபா வச்சுருக்கோம். இது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெபாசிட் 60,000 ரூபா போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம ஒரு 4 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். இது எல்லாமே நம்ம உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புன்னு அவங்களுடைய அன்பளிப்பு டொனேஷன் நன்கொடைகள் தான் நடத்தியிருக்கோம். அதனால் உங்கள் அனைவருக்கும் பொருளாதார முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு இன்னும் எங்களுக்கு சங்கத்துக்கு தேவைப்படுகிறது. உங்கள் பொருள் உதவியும் சரி, உடலுதவியும் சரி, கூட இருந்து எங்களை நல்லா நடத்தி தர உதவி செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அண்ணன் அவர்கள் தனது சொந்த விருப்பத்தில் இந்த பொறுப்பிலிருந்து விலகுகிறார்கள். சங்கத்தின் புதிய பொருளாளராக பொறுப்பேற்கும் நாற்றசங்கோட்டையை சேர்ந்த திரு கர்ணப்பன் அண்ணன் அவர்களுக்கு நம் அனைவரின் வாழ்த்துக்கள். நமது சங்கத்திற்காக புதிய இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்ட வலைத்தளத்தை அறிமுகம் செய்ய நமது சிறப்பு விருந்தினர் சோசோமி ஐயா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது புதிய இணையதளம் அறிமுகத்திற்கு வந்துள்ளது. இணையதளத்தின் முகவரி ADAMBAKKAM நகரத்தார் சங்கம், ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் .org. நம்மளுடைய சங்கத்தின் வாட்ஸ்அப் குழுக்களிலும் இதை பற்றிய தகவல்கள் மேலும் வரும். சோசோமி ஐயா உரையாற்றிய 9 கோயில்களை பற்றிய வீடியோ காணொலியும் அதில் வரும். இணையதளம் உருவாக காரணமாக இருந்தவர் கீழச்செவல்பட்டியை சேர்ந்த திரு நாராயணன் சண்முகம். தம்பிக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சோசோமி ஐயாவை சிறப்புரை தர நான் அழைக்கும் முன்னே ஒரு சிறிய அறிமுகமாக சூரியனுக்கு ஆராத்தி எடுக்க வருகிறாள் செல்வி ஆர்த்தி வள்ளியம்மை. வருக, அறிமுகம் தருக. அவையோர் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். சுடர்விடும் சூரியனுக்கு ஆரத்தி எடுக்க வந்த சின்னவள் ஆர்த்தி வள்ளியம்மை நான். எங்கள் ஊராம் தேவகோட்டை மைந்தனிவர், வணிகவியல் பேராசான், தமிழுக்கே தாசனிவர். திருப்புகழ், திருவாசகம், கந்தபுராணம், கம்பராமாயணம், திருமந்திரம், திருவருட்பா, அபிராமி அந்தாடி,
வில்லி பாரதம், பெரிய புராணம் என அத்தனையும் அத்துப்படி. அப்பப்பா சொற்சிலம்பம் ஆடுகிற பொற்கிழி கவிஞருக்கு. பெற்றவராம் சிவதீட்சை 15 கைலை மணி இவர். சொர்ணையா பெற்றெடுத்த சுந்தரமையா இவர். எளிமை எளிமை எளிமையிலும் எளிமை, உலகம் போற்றும் உத்தமராம் சோசோமி ஐயா. வணங்குகிறோம் வணங்குகிறோம். ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்திற்கு ஆசைகள் தந்திடுங்கள் ஐயா. நன்றி வணக்கம். ஆன்மீக ஒளிச்சுடராம் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக கல்வி உலகில் பணியாற்றி ஆயிரக்கணக்கான மாணவர் செல்வங்களின் அறிவு பாதையை ஒளிரச் செய்தவராம். புனித நூல்களில் ஆழ்ந்த பொருள்களை மனதை வருடும் பாணியில் எளிய தமிழில் உள்ளத்தில் விழுந்தால் பக்தி விதை போல் வளர்ந்து நற்குணங்களையும் மலரச் செய்பவராம். சிறப்பு விருந்தினர் பேராசிரியர், பொற்கிழி கவிஞர், சொல்லோவியர் திரு சோசோமி சுந்தரமையா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்க தலைவர் திரு நாராயணன் செட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிங்கப்பூரை சேர்ந்த திரு வெங்கட்ராமன் அவர்களை நம் சங்கத்தை வாழ்த்த அன்போடு அழைக்கிறேன். அண்ணனுக்கு மரியாதை செய்ய நமது சங்கத்தின் துணைத் தலைவர் திரு வணக்கம் சுப்பிரமணியம் அண்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையில் வருவேன் எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஐயாவை தெய்வாதீனமாக 2 நாள் முன்னால் மயிலாப்பூர் கோயிலில் சந்தித்தேன். அப்போ அவர் சொன்னார் விழா நடக்குதுன்னு. ஆதம்பாக்கத்தில் தான் என்ன பொண்ணு எடுத்த இடம். எங்கள் மாமியார் வீடு அங்கே தான். என் தம்பி இருக்கார். அங்கே தான் தங்குவேன் எப்போவுமே. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆதம்பாக்கம் இது ரொம்ப நாளாக எனக்கு பழக்கப்பட்ட இடம். 73 எங்கள் மாமனார் வீடு வாங்கி செட்டில் ஆனார். அங்கே ரொம்ப அவருக்கு தெய்வ பக்தி உண்டு. இந்த இவர் இருக்கார் இல்லையா, அண்ணாமலை செட்டியார், சிதம்பரம், ஸ்பிக், அவருக்கெல்லாம் இவர் தான் வைத்தியர். எங்கள் மாமனார் ஃபிசியோதெரபிஸ்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய 60வது ஆண்டு விழா பவள விழாவுக்கு ஐயா தான் பேசினார் ஆதம்பாக்கத்துக்கு. ஞாபகம் இருக்கா தெரியல ஐயாவுக்கு. ஐயா என்னுடைய 60வது ஆண்டு நிறைவு விழாவில் ஐயா பேசணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஐயா ஒரு திருமுறை பேச்சு அன்றைக்கி இருந்தது ஆதம்பாக்கத்தில். அதுக்கப்புறம் ஆதம்பாக்கத்தில் ஐயாவை வச்சு இன்றைக்கி பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். சிங்கப்பூரில் திருமுறை மாநாட்டில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. திருமுறை மாநாட்டை ஏற்று நடத்துகிறவங்க எல்லாருமே நகரத்தார் தான். அங்கே நிறைய நகரத்தார் நண்பர்கள் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி உண்டு. திருமுறை மாநாட்டில் அவங்களுடைய திருப்பணி சொல்ல முடியாது, அப்படி செய்கிறாங்க. ஆன்மீக பணியும் திருப்பணியும். அதான் ஐயாவே சொல்லிட்டார் முதல்லையே, இறைவனுக்கே அம்மையும் அப்பனாக இருந்தவங்க நகரத்தார். ஏன்னா காரைக்கால் அம்மையாரை அம்மான்னு இறைவன் கூப்பிட்டார். அதனால் அவங்கள இறைவனுக்கு அம்மா மாரி இருந்தாங்க. அதே மாதிரி பட்டினத்தார் அவர் தான் இறைவனுக்கு அப்பா மாதிரி. ஏன்னா பட்டினத்தார் வீட்டில் தான் சுவாமி இருந்தார் கொஞ்ச நாள். காதிருந்த ஊசிதனும் வாராதுகான் கடைவழிக்கேன்னு அந்த ஓலையை கொடுத்து அவரை அப்படியே திருப்பினார். ஆன்மீகத்தில் சுவாமி தான் திருப்பினார். அம்மையும் அப்பனும், அதான் நகரத்தார் சமூகம் அம்மையும் அப்பனுமாக இறைவனுக்கே இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட சமூகம். அந்த சமூக ஆண்டு விழாவில் கலந்து கொண்டது நான் பெற்ற பேர். ஐயாவோட ஐயா என்னை கூப்பிட்டதுனால நேரமாச்சு. ரொம்ப நேரம் உங்களை பேசி நான் தொந்தரவு பண்ண விரும்பல. ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. வணக்கம். நமது சங்கத்தின் சார்பாக
சில பேருக்கு மரியாதை செய்ய இருக்கிறோம். இன்று மதியம் நடக்கவிருக்கும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தப் போகும் திருமதி கண்ணாத்தாள் ஆச்சி, திருமதி வள்ளி கண்ணப்பன் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். மகளிர் சங்க உறுப்பினர்கள் திருமதி கீதா கணேஷாச்சி, திருமதி ஐஸ்வர்யா ஸ்ரீ, திருமதி விசாலாட்சி சண்முகமாச்சி மூவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். தேவகோட்டையைச் சேர்ந்த மங்கையரசி அழகப்பனையும் அன்போடு அழைக்கிறோம். சங்கத்தின் விழாக்கள், கூட்டங்கள் எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டு செயலாளருடன் ஒருங்கிணைந்து வெற்றிகரமாக நடத்துவதே இவரின் பணி. சுருக்கமாக சொன்னால் சங்கத்தின் சக்கரம் நின்றுவிடாமல் சுழல வைக்கும் ஆர்ப்பரிக்கும் சக்தி இவர். சுறுசுறுப்பில் தேனீக்கு நிகரானவர். தேவகோட்டையை சேர்ந்த சங்கத்தின் துணை செயலாளர் திரு சுரேஷ்குமார் அண்ணனை நன்றியுரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற உறுதியாக இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து நகரத்தார் பெருமக்களையும், ஆட்சிமார்கள், அண்ணன்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்காக எனது சிறந்தாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவணக்கம் பாடிய குழந்தைகள் சந்தியா பூஜை இருவருக்கும் எனது நன்றிகள். சிறப்பாக அனைவரையும் வரவேற்பை நல்கிய எமது துணைத் தலைவர் சானா வணக்கம் சுப்பிரமணியம் அண்ணன் அவர்களுக்கும், தலைமையுரையாற்றிய எமது தலைவர் திரு வா நாராயணன் செட்டியார் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய எமது சங்கத்தின் புரவலர் சித்திரையானந்தம் அவர்களுக்கும், நம் சங்கத்தின் செயல்பாடு குறித்து பேசிய எங்களது ஆற்றமிகு செயலாளர் திரு ராம பழனியப்பன் அவர்களுக்கும், நமது சங்க கணக்குகளை சமர்ப்பித்து பேசிய பொருளாளர் KR சாத்தப்பன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நகரத்தாரும் ஆன்மீகமும் என்ற தலைப்பில் மிக அருமையாக சிறப்புரை நல்கிய பேராசிரியர், பொற்கிளி கவிஞர், தருமி ஆதன புலவர், சொல்லோவியர் சிறு சோசமி சுந்தரமையா அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் நிர்வாகக்குழு, செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக மதிய விருந்து தயார் செய்து கொடுத்த திரு பாசுபதன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சங்கத்தின் சார்பில் நன்றிகள் பல. இந்த ஆண்டு விழாவிற்கு நிர்வாகக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் ஒரே மாதிரி சட்டை வழங்கிய திரு வணக்கம் சுப்பிரமணியம் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை மதியம் நடக்க இருக்குது. அந்த நிகழ்ச்சிகளை திறம்பட நடத்தி கொடுக்க இருக்கிற திருமதி கண்ணாத்தாள் முத்து, திருமதி வள்ளி கண்ணப்பன், திருமதி மங்கையரசி அழகப்பன் ஆகியோருக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்கிய திரு மங்கையரசி அழகப்பன் அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடைபெற நன்கொடை அளித்து எங்களை உற்சாகப்படுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சங்கத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மண்டப உரிமையாளர்கள், மேலாளர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் எங்களது நன்றிகள். நல்ல விதமாக ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அவர்களுக்கும் எங்களது நன்றி. கடைசியாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து நம்மளை வாழ்த்திய அவர்களுக்கு எங்களது நன்றிகள் பல. இந்த ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற
எங்கள் தோளோடு தோள் நின்று எங்கள் சங்கத்தின் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இந்த நிகழ்ச்சியில் படம் முடித்து கொண்டிருக்கிற நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அவர்களுக்கும் எங்களது சிறப்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.